உருவத்தை வைத்து எடை போடாதே. ஜனக மகாராஜா ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு அப்போது ஒரு கனவு வந்தது. அதில் அவர் ஒரு பிச்சைக்காரனாக மிகவும் சிரமப்படுவது போல் கனவில் அவர் படாத பாடுபட்டு துன்பப்பட்டார். அப்போது அது கனவு போலவே அவருக்கு தெரியவில்லை, நிஜம் போலவே இருந்தது. திடுக்கிடு நாராயணா என்று அலறினார். கண் விழித்தார். கண் விழித்து பார்த்ததால் எல்லாம் மாறியிருந்தது. சில வினாடி முன்பு பிச்சைக்காரராக இருந்தவர் இப்போது மன்னராக இருந்தார். இது தொடர்ந்து பல நாட்களாக நடந்து கொண்டே இருந்தது. அவர் தினசரி இரவு தூங்கும்போது கனவில் பிச்சைக்காரனாகி பாடாத பாடுபடுவார். பகலில் எழுந்தால் மன்னனாக சகல சுகபோகங்களுடன் இருப்பார். ஜனகருக்கு ஒரு பெருத்த சந்தேகம் உதித்தது. நான் மன்னனாக இருந்து பிச்சைக்காரனாக இருப்பது போல் கனவு கண்டேனா, அல்லது பிச்சைக்காரனாக இருந்து அப்போது மன்னராக இருப்பது போல் கனவு காண்கிறேனா என்று சந்தேகம் வந்துவிட்டது. மந்திரி, ராஜகுரு என பலரிடம் கேட்டு பார்த்தார். யாருக்கும் பதில் தெரியவில்லை. அந்த சந்தேகம் அவர் மனதை அரித்து கொண்டே இருந்தது. நான் பிச்சைக்காரனா மன்னனா என்று அவர் கேள்வி கேட்டு கொண்டே இருந்தார். பிறகு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தமது சந்தேகத்தை தீர்த்து வைப்பவருக்கு பெரும் பரிசு அளிப்பதாக சொன்னார். நாட்டில் இருந்த வித்வான்கள் எல்லோரும் வந்தனர். தூர தேசத்திலிருந்து பண்டிதர்கள், முனிவர்கள், வேத விற்பனர்கள் எல்லோரும் வந்தனர். யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. வெளியிலிருந்து வினோக நாட்டுக்கு ஒரு முனிவர் வந்தார். அவர் பெயர் அஷ்டவகிரி மகரிஷி. அவர் உடல் 8 கோணங்களாக வளைந்திருக்கும். அது ஏனென்றால் அவர் தம் அன்னையின் வயிற்றில் இருந்தபோது கத்துக்குட்டியான அவர் தகப்பனார் வேதத்தை தப்பாக பாடியிருப்பாராம். அப்போது வயிற்றிலிருந்த மகா ஞானியான குழந்தை அதை கேட்க சகிக்காமல் உடம்பை திருப்புமாம். அப்போது 8 தடவை திரும்பி உடல் அஷ்ட கோணங்களாக வளர்ந்து அஷ்டவக்கிரன் என்ற பெயரும் ஏற்பட்டது. ஜனகரின் கேள்வியை அறிந்த அஷ்டவகிரி மகரிஷி ஜனகரின் அவைக்கு சென்றார். பட்டினத்தார்களின் பெருங்கூட்டம். அவையின் இருந்து யாருக்கும் பதில் தெரியவில்லை. என் கேள்விக்கு பதில் சொல்ல ஆளே இல்லையா என ஜனகர் வேதனையுடன் கேட்டார். நான் சொல்கிறேன் என்றார் அஷ்டவகிரர். அரசவை முழுக்க அவரை திரும்பி பார்த்தது. அவரை பார்த்த மறு வினாடியே பண்டிதர்கள் சிரிக்க துவங்கிவிட்டனர். குள்ளமாக கருப்பாக என் கோலங்களாக வளைந்த உடலை வைத்து கொண்டு ஒருவர் சபைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். சிரிப்பொலி அடக்கும் வரை அஷ்டவகர் மௌனமாக நின்றார். என் கேள்விக்கு பதில் தெரிந்தால் சொல்லுங்கள் என ஜனகர் ஆவலுடன் கேட்டார். சொல்லுகிறேன். அதற்கு முன் சபையில் இருக்கும் தோல் வியாபாரிகளையும் கசப்பு கடைக்காரர்களையும் வெளியே அனுப்புங்கள் என்றார் அஷ்டவகிரி. என்ன சொல்கிறீர்கள்? இது பண்டிதர்களின் சபை. இங்கு எந்த கசப்பு கடைக்காரனும் தோல் வியாபாரிகளும் இல்லை என்றார் ஜனகர். இங்கு பட்டினத்தார் என யாரும் இல்லை. இங்கு இருப்பவர் அனைவரும் கசப்பு கடைக்காரர்களும் தோல் வியாபாரிகளும் தான் என்றார் அஷ்டவகர். சபை முழுக்க கொதித்தெழுந்த என்ன திமிரு இந்த குரங்கனும் என் சத்தமிட்ட ஜனர் குரு. வேதம் கற்ற பண்டிதர்களை இழிவுபடுத்த இவனை கல்வேற்றுங்கள் என்று அனைவரும் கூச்சலிட்டனர். ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று பரிவுடன் கேட்டார் ஜனகர். கற்றறிந்த பண்டிதர்களை கசப்பு கடைக்காரன் என்று சொல்லலாமா என்று கேட்டார். உரத்த குரலில் அஷ்டவகர் பதில் சொன்னார். ஓ மன்னா, உன் கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன் என்று சொன்னேன். சபை முழுக்க என்னை பார்த்து சிரித்தது. ஏன் சிரித்தீர்கள்? என் குறைவான ஞானத்தை கண்டு சிரித்தார்களா? நான் தவறாக சொன்ன விளக்கத்தை கண்டு சிரித்தார்களா? இல்லை. இது எதை கண்டும் அவர்கள் சிரிக்கவில்லை. என் உருவத்தை பார்த்து சிரித்தார்கள். என் தோலின் நிறத்தை வைத்து, என் உடலின் உருவத்தை வைத்து இவர்கள் என் அறிவை மதிப்பிட்டார்கள். என் தோலை வைத்து என் மதிப்பை நிர்ணயிக்கும் இவர் தோல் வியாபாரிகள் தானே. தோல் வியாபாரி தான் தோலின் நிறத்தை வைத்து ஆட்டு தோலுக்கு விலை போடுவான். கசப்பு கடைக்காரன் தன் ஆட்டின் உருவத்தை வைத்து ஆட்டுக்கு மதிப்பு போடுவான். இவர்களும் என்னை அப்படித்தான் மதிப்பிட்டார்கள். அதனால் தான் இவர்களை தோல் வியாபாரிகள் என்றேன். பண்டிதர்கள் இருக்க வேண்டிய சபையில் தோல் வியாபாரிகளுக்கு என்ன வேலை? அதனால் தான் இவர்களை வெளியே போக சொன்னேன் என்றார் அஷ்டவகர். அவமானம் அடைந்த பண்டிதர்கள் தலை குனிந்து சபையை விட்டு வெளியேறினார்கள். வந்தவர் மகா ஞானி என ஜனகர் அறிந்தார். மகா பணிவுடன் அவர் காலடியில் அமர்ந்து தன் சந்தேகத்துக்கு விடை கேட்டு தெரிந்து கொண்டார். ஜனகருக்கு அஷ்டவகர் சொன்ன அந்த உபதேசம் அஷ்டவகிரி கீதை என்ற பெயருடன் விளங்குகிறது. அந்த உபதேசத்தை பெற்ற ஜனகர் அன்று முதல் மகா ஞானியாகிவிட்டார். ஜனகரின் சந்தேகம் தீர்த்த மகரிஷியின் விளக்கம் என்ன? தூங்கினப்போ கண்டதும் கனவுதான். இப்போது நீ வாழும் வாழ்வு கனவுதான். உன்னோட ராஜ வாழ்வு பிச்சைக்கார வாழ்வு ரெண்டும் உண்மை இல்லை.
ராஜாவாக இருக்கிறப்போ சந்தோஷப்படாதே, தூங்குறப்போ அந்த சந்தோஷம் போயிடும். பிச்சைக்காரனாக இருக்கிறப்போ வருத்தப்படாதே, முழிச்சே அந்த வருத்தம் மறைஞ்சிடும். 2 நிலையிலும் ஒரே மாதிரி இருக்க கத்துக்கா என்றார். உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை கடவுளை தவிர.